இந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் எடுக்கலாமா? லக்னம் ரொம்ப என்னுடைய ஜாதகத்துல ஒரு 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 ஜோசியர் வந்து நடக்கும்னு சொல்றாரு. இவர்கிட்ட போனோம்னா இது பாவத்துவத்தில் இருக்குது, இந்த கிரகம் நடக்காதுங்கிறாரு. எது சார் உண்மை? இந்த பாவத்துவம்ன்றது மட்டும்தான் ஜோசியமா? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் எனக்கும் சரியாக இருக்கணும், உங்களுக்கும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகாத போது உங்களுக்கான ஜோசியரா நான் இல்லாம போயிடலாம். அப்ப ஜோசியமே பொய்ன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கான ஜோசியர், உங்களோட டெம்போவோட மிக்ஸ் ஆன ஜோசியர், அப்படியே சிங்கான ஜோசியர் யாராச்சும் ஒருத்தர். உச்சம், நீசம், இந்த 8 விதிகள் மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூற போதுமானதாக இருக்கிறது. நீங்க ரொம்ப போட்டு குழப்பி பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக்கா பலன் சொல்வதற்கு போதும் அப்படின்னா இந்த 8 விதிகள் மட்டுமே. ஜோதிடர் யோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை எல்லாத்தையும் லாஜிக்கலாக ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபமாக ஜோதிட ஆர்வலர்களுக்குள்ள ஒரு சிறிய குழப்பம். இந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் எடுக்கலாமா? லக்னம் ரொம்ப முக்கியமாக ஜோசியத்துக்கு. நிறைய பேர் ஜோசிக்காரங்கள்ட்ட போனே, சார் நீங்கள் இந்த லக்னாதிபதி இங்கே இருக்கிறாரு, லக்னாதிபதி இவரோட சேர்ந்துருக்கிறாரு, சுபர் பார்வை பெற்றிருக்கிறாரு, அசுபர் பார்வை பெற்றிருக்கிறாரு, அதனால இவர் வந்து சுபத்துவமாக இருக்காரு, அதனால வந்து இவருக்கு நன்மை செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒரு ஜோசியர் வந்து நடக்கும்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட போனோம்னா இது பாவத்துவத்தில் இருக்குது, இந்த கிரகம் நடக்காதுங்கிறாரு. எது சார் உண்மை? இந்த பாவத்துவம்ன்றது மட்டும்தான் ஜோசியமா? இல்லை லக்னத்தையோ நட்சத்திரத்தையோ பயன்படுத்துறது ஜோசியமா? அப்படின்னா எல்லாமே ஜோசியம்தான். சரி, நான் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அதுல இருந்து ஒரு 10 கடை தள்ளி ஒரு பெரிய ஒரு இந்தியா முழுவதும் பல கிளைகளை கொண்ட ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்குது. திருநெல்வேலியில் அல்வா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்குது. கல்கத்தாவில் வந்து அந்த ஒரு மாதிரி இந்த வெண்பூசணி ஸ்வீட் இருக்கு இல்லையா, அது ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்போ எல்லாம் ஸ்வீட்டு தானே. ஒரு ஸ்வீட்டு கடையில் என்ன ஸ்வீட்டுன்றது ஒரு கட்டியாக வச்சுக்கிறாங்க. ஸ்வீட்லேயே பல்வகையான ஸ்வீட்ஸ். உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ்? ஒருத்தருக்கு மைசூர் பாக் பிடிக்கும், ஒருத்தருக்கு பாதுஷா பிடிக்கும், ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும் இல்லைங்களா? இதுபோல் அவரவருடைய அனுபவம், அவரவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மெத்தடை வேணாலும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், தெரிந்து கொள்ளலாம். அது வந்து கேட்கக்கூடிய நபருக்கு ஒத்து போகணும். இப்போ என்கிட்ட பலன் கேட்க வரீங்க நீங்கள், சார் பார்த்திபன் சார்ட்டு ஒரு புக்கிங் போடணும்னு சொல்லி எனக்கு நம்பரை போட்டு வாட்ஸ்அப் பண்ணி பலன் கேட்க வரீங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் எனக்கும் சரியாக இருக்கணும், உங்களுக்கும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகாத போது உங்களுக்கான ஜோசியரா நான் இல்லாமல் போயிடலாம். அப்போ ஜோசியமே பொய்ன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கான ஜோசியர், உங்களோட டெம்போவோட மிக்ஸ் ஆன ஜோசியர், அப்படியே சிங்கான ஜோசியர் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு கிடப்பாங்க. அப்போ அந்த ஜோசியர் பெர்ஃபெக்டான ஜோசியர்னா இல்லை, அவர் வேற ஒருத்தர்கிட்ட ஃபெயிலியர் ஆயிருப்பார், உங்கள்கிட்ட சக்ஸஸ் ஆயிருப்பார். அப்போ இது காலத்துக்கு தகுந்த மாதிரி, தேசத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரியும் நிறைய கதைகள் இங்கே ஓடுது. சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னன்னா, ஒரு ஜோசியம் என்பது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் கூறவே முடியாது. நட்சத்திர சாரங்களை வைத்துக்கொண்டு பலன் கூட முடியாது. 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சாரம் வாங்கி 8ஆம் அதிபதியுடைய சேர்க்கை பெற்று 9ல் உட்காந்துருந்தான்னு சொல்றது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஜோசியமும் இல்லை. அப்போ நட்சத்திர சாரமோ அல்லது லக்னத்தை வைத்துக்கொண்டு பாவ பலன்கள் கூறுவதோ அல்லது வெறும் திதியோக கரணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் கூறுவதோ, வெறும் நட்சத்திர பலன்கள் சந்திரன் உட்கார்ந்த பலம், அடுத்த அதியோகம் சந்திர யோகங்கள் சூரிய யோகங்களை வைத்துக்கொண்டு யோக பலன் கூறுவதோ மட்டும் ஜோசியம் இல்லை. நைசர்கிக பலம், காலபலம், திக்கு பலம், திருக்கு பலம், ஸ்தான பலம், இந்த மாதிரி பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு சேஷ்ட பலம் இதெல்லாம் வச்சுக்கொண்டு பலன் கூறலாமா அப்படின்னா அது இல்லாமையும் பலன் கூறலாம். பேசிக்கா நம்ம மெத்தடில், ராஜநாடி மெத்தடில் நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறதுன்னா மொத்தம் 8 விதிகள் தான். வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ராகு கேதுக்கு 1-9, ஆட்சி கிரகத்தை, ஆட்சி ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்த கிரகம், உச்சம், நீசம், இந்த 8 விதிகள் மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கு பலன் கூற போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பி பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக்காக பலன் சொல்வதற்கு போதும் அப்படின்னா இந்த 8 விதிகள் மட்டுமே பலன் சொல்ல போதும். இந்த 8 விதிகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையையும் மிகப்பெரிய தீமையும் ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அந்த கிரகம் உச்சமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஒரு கிரகம் நீசமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, சார் எனக்கு வந்து ஒரு ஜோசிகார் சொல்லிட்டாரு சூரியன் நீசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாரு, சூரியன் சனியுடன் சேர்ந்து பாவத்துவம் பெற்றுருச்சு, உனக்கு இந்த அதிகார யோகமே கிடைக்காது, அரசியல் யோகமே கிடைக்காதுங்கிறாரு. நான் அரசியலோ அரசுக்கோ போவனா மாட்டேனா சார்னு கேட்குறாரு. சார் உங்களுக்கு சூரியன் நீசம் ஆயிடுச்சு இல்லையா, அதுவே பவர் தான், போவீங்கன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி சூரியன் நீசம் பவர் அப்படின்னா, எல்லா கிரகங்களும் நீசமானால் பவர் ஆகும். உச்சமானால் எவ்வளோ பவரோ அதுக்கு இணையான பவர் நீசமாகிறது.
அப்ப நீசமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்ப சூரியன் நீசமானவங்க மேக்சிமம் பாருங்க, நிறைய பேர் பாருங்க ஐப்பசி மாசம் பிறந்தவங்க எல்லாமே பாருங்க மேக்சிமம் சொந்த தொழில் அல்லது அரசு தொழிலில் தான் இருப்பாங்க, இல்லைன்னா அரசியல் இருப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப சந்திரன் நீசமானவங்க நிறைய பேர் பாருங்க ஃபாரின்ல இருப்பாங்க. அப்ப சந்திரன் நீசமான எப்படி உங்களுக்கு அந்த சந்திரன் பவரை கொடுக்குது, அந்த யோகத்தை கொடுக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பௌர்ணமி சந்திரன் தான் சுபத்துவம் பெற்றது, அதுதான் நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்னுவாங்க. அமாவாசையில சந்திரன் இருக்காரு, நிறைய பேர் ஃபாரினை சுத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அமாவாசையில் நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க, ஃபாரின் போய் அங்க என்ஆர்ஐஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்ப நீங்க சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு கிரகம் வலுவாகிறது அப்படிங்கிறதா முக்கியமே தவிர அந்த வலு என்பது உச்சமும் நீசமும் தான். அப்ப நீசமும் வலு, உச்சமும் வலு. அப்போ உங்க ஜாதகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகத்துல சார் எனக்கு சந்திரன் நீசமா இருக்கு சார், சூரியன் நீசமா இருக்கு சார், சனி நீசமா இருக்கு சார் சொல்லி ரொம்ப குழப்பிக்காதீங்க. அந்த கிரகங்கள் உங்களுக்கு பணிகளை கொடுக்க போதும். ஒரு மனிதன் வேலை பார்ப்பதற்கு அந்த கிரகம் நீசமானாலே போதும், சூப்பரா வேலை பார்க்கலாம். எனவே ஒரு கிரகம் நீசமானாலோ உச்சமானாலோ பார்த்தா போதும், ஆட்சி பெற்றா பார்த்தா போதும், வக்ரம் பரிவர்த்தனை அதை பார்த்தா போதும். நீங்க என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு, நட்சத்திர சாரம் வாங்கின கிரகங்களுடைய இந்த நட்சத்திரம் என்ன சாரம் கொடுத்துருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்ற எந்த கணக்கும் தேவையில்லை. அதே நேரத்தில் இது மாதிரி ஆதிபத்தியம் பார்க்கக்கூடிய நபர்களும் தவறான நபர்கள் கிடையாது. நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியவர்கள் ஜோதிடம் தெரியாத அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றோம். நம்ம பேசக்கூடிய தகவல்கள் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட தகவல்களாகத்தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு எனக்கு ரொம்ப டீப்பாலாம் ஜோசியத்தை உட்காந்து யோசிக்க முடியாது சார் அப்படின்றவங்க, இல்லைன்னா ஏன் ஜாதத்தை புரிஞ்சுக்கணும் சார், அதுக்கு வரைக்கும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க சார்ங்கிறவங்க, நம்மளுடைய ராஜநாடி விதியை மட்டும் நம்மளோட வீடியோ இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ நான் போடுறப்ப, நிறைய ஜோசிக்காரங்க போடுறப்ப உங்கள் ஜாதத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பேப்பரில் உங்கள் ஜாதத்தை எழுதி வச்சுட்டு எளிமையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றது தெரிஞ்சுக்கங்க. இதை தவிர பெரிய ஜோசியங்கள் எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் இல்லைன்னா இந்த ஜோசியம் கற்றுக்கிறப்ப நிறைய அலைஞ்சிருக்கிறோம், நிறைய பேர் கற்றுக்கிறது ட்ரை பண்ணிக்கிறோம், நிறைய புக்குகள்லாம் கிடைக்காதுங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா சேனல்களையும் ஜோசிக்காரங்க அவங்களோட எல்லா தகவலையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு செல்ஃபோனும் ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், 1.5 மாசத்துக்குள்ள எல்லா ஜோசியம் மெத்தடும் கற்றுக்கலான்ற அளவுக்கு ஜோசியங்கள் உங்களுக்கு இப்போ எளிமைப்படுத்தப்பட்டு கிடைக்குது. இந்த சேனலில் இன்னுமே சின்ன வீடியோவாக நிறைய கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த சேனலில் மட்டும் பாருங்கள், சூப்பராக வந்துடும். உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள், சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையோ சந்தேகங்களையோ அல்லது கருத்துக்களையோ அல்லது எனக்கு ஏதாச்சும் ஆலோசனை கொடுக்கலாம் இல்லையா, நீங்கள் அப்படி எது இருந்தாலும் கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய சந்தேகங்களும் எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அது சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தரதுக்கு முயற்சி செய்யலாம். அப்போ இந்த லக்ன பலன், நம்ம நட்சத்திர சார பலன் இதெல்லாம் சொல்லும் பொழுது இதோடு சேர்த்து இந்த தசாபுத்தி பலன்களையும் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ தசாபுத்தி இந்த தசாநாதன் 8ல் இருக்கிறாரு, தசாநாதன் 6ல் இருக்கிறாரு, தசாநாதன் 12ல் இருக்கிறாரு, தசாநாதன் பாவத்துவம் பெற்றிருக்கிறாரு, அதீத பாவத்துவம் பெற்றிருக்கிறாரு. பாவத்துவம் பெற்றுன்னா என்னன்னா நிறைய பாவர்களால் பார்க்கப்பட்டு பாவர்களால் சூழ்ந்து பாபகத்திரி யோகம்லாம் சொல்றாங்க. அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவருடைய தசா நடக்குது, நாசமா போயிடுவேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கிரகம் சுபத்துவம் பெற்றாலும், சுபமாக இருந்தாலும், ரொம்ப ஆரோக்கியமாக அதிர்ஷ்டம் பெற்ற கிரகமாக இருந்தாலும், யோகமான கிரகமாக இருந்தாலும், ஒரு கிரகம் பாவத்துவம் பெற்றாலும் அசுபத்துவம் பெற்றாலும் அவயோகியாக இருந்தாலும் அந்த கிரகம் கெடுத்துரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தானே தவிர உண்மை இல்லை. அப்போ ஒரு கிரகம் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகங்களுடைய நன்மை தீமை ஒரு ஜாதகத்தில் ஒரு தசை நடக்குது, அந்த தசாநாதன் ஒரு மிகப்பெரிய யோகாதிபதியாக அல்லது மிகப்பெரிய சுபத்துவம் பெற்றவராக இருக்கிறார். அப்போ அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவும் கண்டிப்பாக அந்த தசை காலத்தில் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திர தசையில் அவமானம் இல்லாமல் அவரால் கலந்து வர முடியாது. சந்திர தசையில் கொஞ்ச நாளாச்சும் வேற இடத்துல தங்காமல் அவரால் கலந்து வர முடியாது. சந்திர தசையில் ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணாமையோ அல்லது உடம்பு கொஞ்சம் உப்புசம் இல்லாமல் அவரால் வாழ்க்கை கடந்து வர முடியாது. இவ்வளவுதான் சிம்பிள். இது மாதிரி ஒவ்வொரு தசைகளுக்கும் நம்மளுடைய பழைய வீடியோக்களை பாருங்க. நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எங்க இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன பலன் நடக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. இன்னும் நிறைய தகவல் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.